Hello friends, வணக்கம். Welcome to Shanu Samayal. இந்த வீடியோல ரொம்ப சுவையான மணமான வெங்காய சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பொதுவா நம்ம சாம்பார் பண்ணும்போது நிறைய விதவிதமான காய்கறிகள்லாம் சேர்த்து பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு வீட்ல எந்த காய்கறிகளும் இல்லைனா கூட நம்ம கிட்ட இருக்கிற சின்ன வெங்காயத்தை வச்சு ரொம்ப சுவையான சாம்பாரை ரொம்ப சுலபமா செய்ய முடியும். சின்ன வெங்காயத்துக்கே ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கு இல்லையா? சோ அதை நம்ம சாம்பார்ல சேர்த்து பண்ணும்போது அந்த சாம்பாரோட டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒரு 1/2 கப் துவரம் பருப்பை கழுவி எடுத்திருக்கேன். இதை இந்த ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி ஒரு 7-8 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்தோம்னா பருப்பு சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வெந்துடும். இப்போ குக்கரை மூடிட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. திறந்து பார்க்கலாம். இப்போ பருப்பெல்லாம் வெந்துருச்சு. கரண்டியை வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்து சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கடாயில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி சேர்த்தா போதும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் ஒரு கீறின பச்சை மிளகாய், நான் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்க்குறேன். இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூளுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுலாம். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்டாக வதங்கிச்சு. நம்ம சேர்த்த பொடியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போது புளி கரைசல் சேர்க்கணும். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு நல்லா அந்த புளி கரைசலை தனியாக எடுத்து சேர்த்துக்கலாம் வடிகட்டி. இப்போ இது நல்லா கலந்து விட்டு இந்த புளி கரைசல் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் மட்டும் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் அது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம காய் எதுவுமே சேர்க்கலை, பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அதனால் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், ஒரு 3 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மணக்க சுவையான வெங்காய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.